ஏய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்றானுங்க பண்ணலடா. டிவிக்கு யாரோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்றானுங்க பண்ணலடா. டேய் இன்னைக்கு பேச வேண்டிய டாபிக் என்னடா இருந்திருக்கணும்? விமென் சேஃப்டி தான் பேச வேண்டியதா இருக்கணும். அத விட்டு இன்னைக்கு நம்மள நரேஷன வேற தூக்கி போட்டு இன்னைக்கு டைவர்ட் பண்ணி விட்டுருக்கானா, இப்போ எந்த அளவுக்கு கைக்குள்ளேயா இருக்கான் பாரு பிஜேபி, டிஎம்கேவும். அண்ணா உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் ஒண்ணு பண்றேன். எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ ஒண்ணு பண்ணு அப்படின்னு இருக்கான். நீ நல்லா பாரு, பெரியார் அடிக்கும்போது இதே வேலைய தான் பார்த்தானுங்க. குன்றத்தூர் இஷ்யூலயும் இதே வேலை தான் பார்த்தானுங்க. கிள்ளி விட்டு இவனுங்களே வந்து தொட்டில ஆட்ட விட்டுருக்கானுங்க. இது வந்து நாட்ட ஒரு இஷ்யூக்காக மட்டும் இந்த 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 இது போதும். அதுல அப்படிலாம் கிடையாது. எல்லா இஷ்யூலயும் பிஜேபிக்கு சப்போர்ட்டா டிஎம்கே ஒரு வேலையா பார்ப்பான். அந்த ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல எதுக்கு அண்ணாமலை உட்காந்து அரை நிர்வாணமா சாட்டையில அடிச்சுக்கணும்? எதுக்கு டைவர்ட் பண்ற கேஸ? எதுக்கு கேஸ டைவர்ட் பண்ற? எல்லாம் இதே வேலைதான். 2 பேரும் கைக்கூலி. இன்னைக்கு இவ்ளோ பெரிய விமன் அபியூஸ் நடந்துகிட்டு இருக்கு சொசைட்டில. எல்லாம் மைனர்ஸ். மைனர் பொண்ணுங்களை இவ்ளோ கொடுமையா கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ரேப் பண்ணி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு உட்கார்ந்து அலையன்ஸ பத்தி என்டிஏ பேசுது. டைவர்ட் பண்றியா டாபிக்க? டேய் டு பி வெரி சேட். நம்ம இதுக்கு எல்லாமே உட்கார்ந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வச்சுக்கேன், நம்மள மாதிரி முட்டாள் யாருமே கிடையாதுடா. நல்லா புரிஞ்சுக்கோ, இதுதான் பாலிடிக்ஸ். அண்ணன் சொல்லுவாரு தெரியுமா? அண்ணன் ஒரு வாட்டி சொன்னாரு. ஒரு ஒரு நியூஸ்ல ஒருத்தன் ஒரு மாதிரி பேசுவான், இன்னொருத்தன் ஒரு மாதிரி பேசுவான். நம்ம தான் அனலைஸ் பண்ணி கத்துக்கணும் அப்படின்ட்டு. இதுதான் அந்த ஸ்டேஜ். இது ஸ்டேஜ்ல ஒரு ஒரு ஸ்டேஜ். இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படியே டேய் நடக்கிற இடம்லாம்டா. டேய் 80 வயசு ஆயா கொண்டிருக்கான்டா கற்பழிச்சு. எவ்வளவு பெரிய த்ரெட் தெரியுமா அது? ஒரு கணவரு அதான் அவருக்கும் வயசு 60, 65 என்னமோ. அவரை கொன்னுட்டு சாரி 75 வயசு. அவரை கொன்னுட்டு அவங்க ஒய்ஃப்க்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் குடுத்துருக்கானுங்க. அவங்களோட ஏஜ் 60. இன்னைக்கு 17 இயர் ஓல்டு கிட். மைனர் வந்து பொண்ணு. நீ யோசிச்சு பாரு. இத பத்தி தானே டிபேட் பேசியிருக்கணும். இத பத்தி தானே எல்லாம் பேசியிருக்கணும். ஐ டிவிக்கே பிஜேபி டேய் நாங்க இவனுங்க டேய் இவனுங்க டேய் இவனுங்கள தான்டா அடிக்கணும். இவனுங்களெல்லாம் வந்து சொசைட்டிக்கு ரியல் த்ரெட். இந்த சோஷியல் கிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சுத்திட்டு இருப்பானுங்களா, அந்த மாதிரி தான் இப்பெல்லாம் வந்து சோ கால்டு இவனுங்கலாம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி சொசைட்டில இவனுங்கலாம் டைவர்ட் பண்றது டாபிக்க. எந்த டாபிக் பேச வேண்டிய நம்ம எல்லாமே இன்னைக்கு வேற டாபிக்ல போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் அவங்க தான். மான்ஸ்டர் இன்னொன்னு இந்த யூடியூப்ல பேசுறவனுங்களுக்கும் என்ன தெரியுமா, இந்த அல்கார்த்தத்துல விஜய் பத்தி பேசினா வந்து நார்மலா போற வியூஸோட 10x வியூஸ் போயிருது. ஓகேவா? அவனுங்க ஒரு சில சேனல் ஒரு சேனல் பேர் சொல்ல விரும்பல. அவன் 10-15 வீடியோஸ் போட்டிருக்கான் வேற வேற பார்ட்டி பத்தி. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1000 வியூஸ் கூட அடிக்கல. ஆனா வந்து தளபதி பத்தி பேசுற இது மட்டும் லைக் மோர் தென் 10,000 20,000 வியூஸ் போயிட்டு இருக்கு அந்த சேனல்லாம். லைக் அதுக்குன்னே அவனுங்க ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு ஒரு வாட்டியும் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி பண்றானுங்களா, அல்லது ஒன்னு ரெண்டு இந்த ஃபேக் ஐடியில வர ட்வீட் எல்லாம் எடுத்து போட்டு நியூஸா படிக்கிறானுங்க. எனக்குலாம் அதெல்லாம் புரியல. டேய் இது என்னடா? நீ ஒண்ணு இல்ல, இன்னொரு அல்காரதம் தெரிஞ்சுக்கோ. அந்த 2 வயசு குழந்தைய கற்பழிச்சு திமுக காரன் கொன்னப்போ ஒரு 6 to 7 hours எந்த திமுக ஸ்பேஸும் ஓடல. எந்த திமுக ஊபியும் ஸ்பேஸ் போடல. ஏன் சொல்லு? அதுதான் ரூல். அங்கிருந்து வந்த ஆர்டர். பெண் என்ன நரேட்டிவ் செட் பண்ணுதோ அதான் கொண்டு வரானுங்க. அந்த 2 வயசு குழந்தைக்கு எடுத்து எவனும் பேசல. சங்கீதா கிருஷ்ணான் பேசிட்டு இருந்தானுங்க. அந்த ஏரோஸ்டர்ஸ் விஷயத்தையும் பேசல இவனுங்க. பேசல, எவனும் பேசல. இப்போ கஸ்டோடியல் டெத் பத்தியும் பேசல, ஆணவ கொலை பத்தி சாரி இது ஜாதி ரீதியான கொலையை பத்தியும் பேசல, சட்ட ஒழுங்கு இஷ்யூ பத்தியும் பேசல. அதான்ப்பா எந்த இஷ்யூ பத்தி பேசாம நம்ம ஒரு நரேட்டிவை போட்டு விடுவோம். அந்த நரேட்டிவ்ல இவனுங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறானுங்க. டு பி வெரி ஃப்ராங்க் அண்ட் டு பி வெரி சேட், இந்த இந்த நரேட்டிவ்ல ஏதாவது திமுக டிவிகே நிர்வாகி எவனா ஒருத்தன் போய் அலைனாய் உக்காந்தானா, ஒரு எக்ஸாம்பிள் அவனுக்கு பதில் அளிக்கும் விதத்துல எவனா ஒரு பெரிய நிர்வாகி உட்காந்தானா, நான் டு வெரி சேட் டு சே திஸ், நான் சொல்ல வேண்டிய கட்டாயமே சொல்றேன். கட்சியில இருக்க பணிகள் எல்லாம் விட்டு திமுக நரேட்டிவ்க்கு ஆன்சர் பண்றதுதான் வேலைனா தயவு செஞ்சு மாத்திக்கோ, திருத்திக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்புறம் இந்த சில சங்கி அக்கௌண்ட் டிஎம்கே அக்கௌண்ட் இந்த மாதிரி வந்துச்சாலும் மியூட் போட்டு எல்லாம் பிளாக் போட்டு போயிட்டே இருங்க ப்ரோ. அதெல்லாம் டைம் லைன்ல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். 4-5 ட்வீட் எப்படி போடுறான்னு பார்த்துட்டு இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட் ரிஜெக்டட்னு போட்டு போயிட்டே இருங்க. இல்ல நீ யோசிச்சு பாரு, சிஎம்ஆ இவரை ஆஃப் பண்ணி நம்ம உட்கார வச்சிருக்கோம். இவரை வந்து ஓட் பண்ணி நம்ம உட்கார வச்சு ஒரு வேலையை பாருங்க, நீங்க தான் வந்து இந்த ஸ்டேட்டுக்கான ரெஸ்பான்சிபிள் பர்சன் சொல்லி நம்ம உட்கார வச்சிருக்கோம். அவர் வந்து ஒரு சினிமா நடிகர் மாதிரி, சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி கை காட்டுறது, எங்கன்னா போனா கார்ல இருந்து வணக்கம் சொல்றது, இன்னைக்கு டான்ஸ் உட்காந்து பாக்குறது,
தூய்மை பணியாளர்களை அடிச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்றப்போ கூலி படம் பார்த்து ரிவ்யூ போட்டவர் தானே. ஏய், உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இருக்காதா? உங்க வீட்டுல பெண்களே கிடையாதா? உங்க வீட்டுல குழந்தையே கிடையாதா? உதயநிதிக்கு குழந்தையே இல்லையா? உதயநிதிக்கு குழந்தையே இல்லையா? ஏன் கிருத்திகா உதயநிதியுமே அவங்க ஒரு பொண்ணு கிடையாதா? சொசைட்டில இவ்வளவு காமன் மேனுக்கு நடக்கிற த்ரெட் வந்து எப்படிடா லைட்டா எடுத்துக்கிறீங்க? நேத்து டிபேட் சொல்ல ஒரு திமுக காரன் ஒரு அதிமுக லேடி கிட்ட வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான். காம்பரம் என்ன சொல்லுவான்? நார்மலைஸ் பண்றான். இது எல்லா ஆட்சியும் நடக்கும். எல்லா ஆட்சியும் நடக்கும். ஏன்டா நீ தான் வந்து அவன் ஆட்சியில் இப்படி நடக்குது. அவ்வளவு கொடுமை நடந்தது. பொள்ளாச்சி இஷ்யூ பத்தி பேசு பேசு பேசுன இந்த நக்கீரன் கோபால் முதற்கொண்டு சொல்றேன். நீ எல்லாம் வாயை மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். பாத்துக்கோ எந்த அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு இங்க உட்காந்து மீடியா வந்து இவனுக்கு மெர்ஜ் ஆயிட்டு இருக்கு பாரு. ஓ, நம்ம எல்லாமே அந்த டைம்ல பொள்ளாச்சி இஷ்யூ எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசி நம்ம அதிமுக அடிச்சிருக்கோம். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாரு, அதை விட கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? லா அண்ட் ஆர்டர் கேவலமா இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டு தேவைக்காவா பிஜேபி என்டிஏ கூட கூட்டணியா? டேய், இதே நரேட்டிவ் எப்ப தெரியுமா நான் பார்த்தேன்? நல்லா யோசிச்சு பாரு. அண்ணா யூனிவர்சிட்டி கேசஸ்ல நீ அதான் சொல்ற, இதெல்லாம் நீ தான் பார்க்கணும், நீ தான் அனலைஸ் பண்ணிக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் அப்போ அதிமுகக்கு ரெட்டலை கிடைக்குமா கிடைக்காதான்னு உட்காந்து டிபேட் போட்டானுங்கடா. அந்த 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 பிளாட்ஃபார்ம் செட் பண்ணானுங்கடா நியூஸ் டிபேட். ஏய், இவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியில, ஓகேவா, இந்தியால டாப் யூனிவர்சிட்டி, ஒன் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்திருக்கான் திமுக பைத்தியக்காரன். அவனை வந்து டிபேட் எடுத்து பேசுவீங்களாடானா அதிமுகக்கு ரெட்டலை கிடைக்குமா கிடைக்காது சொல்லுங்க சார் பாப்போம் அப்படின்றானுங்க டிபேட்ல. ஏய், இதுதான்டா குரூவல்டி, இதுதான்டா வந்து இருக்கிறதுலே பைத்தியக்காரத்தனம் சைக்கோத்தனம் இதுதான். நான் அதனாலதான் சொல்லுவேன், இன்ஃபுளுசர்ஸோட மோசமான பிறவிகை இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட். நம்ம எப்படி இன்ஃபுளுசர்ஸை வந்து நம்ம ட்ரோல் பண்றோமோ அதை விட அதிகமா இவனுங்களை அடிக்கணும். நான் ட்ரோல் கூட இல்ல, இவனுங்களெல்லாம் நம்ம பேஷ் பண்ணணும். எவ்வளவு பெரிய திருட்டு திறமை அவனுங்களா சொசைட்டிக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட கன்வே பண்ண வேண்டிய விஷயம் என்ன? விமன் சேஃப்டி. எத்தனை பேர் பேசினா? சரி, நேற்று திமுக மாநாட்டுல, திருச்சி மாநாட்டுல 2 பேர் இருந்தாங்க. எந்த நியூஸ் பேசிச்சு? எந்த ஜேர்னலிஸ்ட் அதை பத்தி பேசியிருக்காங்க? சொல்லு பாப்போம். யாராவது அதை பத்தி பேசினா? அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா? அவங்களுக்கு ஃபேமிலி இல்லையா? அவங்களுக்கு இது இல்லையா? அதுக்கு போய் பாக்கணும்னு ஒரு பேசிக் டீசன்சி கூட இல்லைன்னு சொல்லிட்டு பேசின அந்த நாலு கண்ணு மூஞ்சிலாம் எங்க? நான் என்ன பேசணும்? நான் ஜென்ரலா கேக்குறேன், இந்த கண்டிஷன் மகேஷ் என்ன பண்ணுகிறாரு? நீ என்னத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்பா? நீ வந்து முக ஸ்டாலினை புகழ்ந்து பேசுவ, அவரு உன்னை திருப்பி புகழ்ந்து பேசுவாரு. இதுக்குதான் உங்க 2 பேரும் ஓட்டு போட்டு மக்கள் சேவை செய்யுங்க அப்படின்னு அமிச்சோமா? நீ அவரை புகழ்றது, அவர் உன்னை புகழ்றது, நான் மாத்தி. ஏய், மக்களுக்கு ஊர்ல பிரச்சனை நடக்குதா, அந்த பிரச்சனையை பத்தி பேசுங்கடா, அட்லீஸ்ட் அட்ரஸ் பண்ணுங்கடா. நான் எங்க தெரியுமா இவனுங்களை வந்து இவனுங்களை அடிக்க வேண்டிய ஆட்கள் நான் ஏன் தெரியுமா? திமுகவை பார்த்தாலே அடிக்கணும் தோணும். எப்ப தெரியுமா? இந்த சென்னையில வந்து ஒரு ஃபேமிலியை கொலை பண்ணானுங்க. அதாவது ஒரு அவன் நார்த் இந்தியனு, அவன் ஹஸ்பண்டை கொலை பண்ணி ஒய்ஃபை வந்து செக்ஷுவல் ஹராஸ் பண்ணி கொன்னு வெட்டி சாக்கு மூட்டையில போட்டு கூவத்துல போட்டானுங்க. அத கேஸ் அப்போ கேக்குறோம். அப்படியா? நான் பார்க்கவே இல்லையே. எந்த அளவுக்கு எவ்வளவு த்ரெட்டு பாரு இந்த சொசைட்டி. நீ அமைச்சர், நீ பார்க்கல, நீ இப்படியா சொல்லுவ? பதில் சொல்லுவ? இன்னைக்கு ஒரு பைத்தியம் கேக்குது, ஈரான்ல வந்து பாம்பு போட்டிருக்காங்க, ஏன் வந்து தளபதி கேட்கல அப்படின்னு கேக்குறான். டேய் நல்லா வாயிலாம் வந்துரும்டா. நான் ஏதாவது பேசிட போறேன்டா. உங்களை கூட்டி முக்கான்னு சொல்றதுல தப்பே கிடையாது. ஒரு முக்கியமான ரீசனுமே இதேதான். ஈரான்ல பாம்பு. டெய்லி ஒரு பொண்ணு விஷயங்களை கேட்கறப்போ நெஞ்செல்லாம் வலிக்குதுடா. ஈரான்ல பாம்பு போட்டிருக்க, ஏன் தளபதி பேசுறேன்னு கேக்குறான்டா. ஏதோ அதுக்கு மேல இந்த மக்கள் நீதி மையம் அதுக்கு மேல தற்குறி அது உட்காந்து ட்ரம்ப்புக்கு மெயில் போய் இது போட்டுட்டு இருக்கு, ட்விட்டு போட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் மோடி பேசினாலே கேட்க மாட்டாங்க. நீ என்னடா பண்றீங்க? நீங்களா என்னதான்டா பண்றீங்க? உங்களுக்கு என்னடா இதுதான்டா உங்களோட இதுவாடா? பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணி எப்பதான்டா பேசுவீங்க? உங்களுக்கு எப்பதான்டா பேச சொல்றா? இப்போ நியூஸ்ல வந்துட்டு இது இந்த கேஸ் விஷயத்தை பத்தி பேசுறானுங்க. பரவாயில்ல, நல்லது. அப்ப இவ்வளவு நாள் நடந்த சட்ட ஒழுங்கு விஷயத்தை பத்தி என்னைக்குடா பேசுனீங்க? நீங்க பிஜேபி ஆப்போசிட்டா பேசணும்னா உடனே லைன் கட்டி வரீங்களா? இது இங்க இருக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை பேசுறதுக்கு லைக் மக்களுக்கே தெரியக்கூடாது. அப்படியே நம்ம மறைச்சு கண்ணை மூடிட்டா உலகம் இருட்டுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கானுங்களா? கண்ணை மூடிட்டா நான் கருணாநிதி ஆயிட்டு வரேன்.
கண்ணை அதுதான் மூடுனா ப்ரோ ஸ்டாலின் டேஞ்சரு. மாதிரி இருப்பானுங்க போல, கண்ணை மூடிட்டா கருணாநிதி மாதிரி ஆயிடுவானுங்க போல. ஏய் இங்க பாருடா, நான் ஒண்ணே ஒண்ணு நல்லா சிம்பிளா சொல்றேன். இந்த கூட்டணி கட்சியில இன்னைக்கு பிரேமலதா விஜயகுமார்லாம் விஜயகுமாரா விஜயகாந்த் இவங்க எல்லாம் போய் கூட்டணி சேர்ந்துட்டு உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு சைலண்டா தான் தம்பிக்கு, அதாவது தான் குடும்பத்துக்கு, குடும்பத்துல ஒருத்தன் இன்னைக்கு வந்து மந்திரி ஆகணும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு அந்த கட்சி பார்ட்டியை போய் அடகு வச்சுட்டு வந்தீங்களா அடகு கடையில. நீங்க வச்ச அடகு கடை என்ன தெரியுமா? அவன் திருப்பி எல்லாம் வர முடியாது அந்த பார்ட்டியில. அவன் பார்ட்டியே முடிச்சு தள்ளுவானுங்க. இல்ல எனக்குலாம் திருமாவளவன்லாம் லைக் போயிட்டு சைலண்டா போய் பாத்துட்டு வர்றாரு. அவரு போய் பாத்துட்டு வர்றது கூட நியூஸ் கவரேஜ் பண்ணி காமிக்க மாட்டானுங்க ப்ரோ. காமிச்சா அப்பா வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிரும் திருமா போலன்னு. திருமா இஸ் ஃபெயிலியர்ப்பா. ஒரு ஃபெயிலியர் மாடல் பைக்குப்பா, அவ்வளவுதான்ப்பா. திருமா வந்து ஒரு அட்டர் ஃபெயிலியர் ஃபிளாப்பான மாடல் பைக், அவ்வளவுதான். விசிகேல ஒரு லீடர், ஒரு ஃபிளாப்பான லீடர். என்னைக்கு வந்து 2 சீட் இல்ல 1 சீட்டு கொடுத்தா கூட போதும், எங்களுக்கு சீட்டே கொடுத்தாலும் பரவாயில்ல, திமுக கூட உக்காந்துக்கிறேன்னு சொன்னாரோ, he loses reputation, he loses a man of identity, அவ்வளவுதான். உனக்கு இன்னைக்கு நீங்க தலைவர்னு சொல்லிக்கிற ஐடென்டிட்டியே லூஸ் பண்ணிட்டீங்க. திமுக கூட சமர்ப்பணம் பண்ணிக்கலாம், சமவாசம் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு நீ இவ்வளவா இப்படியா காலை புடிச்சிட்டு போனோம்? உன்னோட ஐடென்டிட்டி லூஸ் பண்ணா நீ மனிதனா வாழ்றதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கு. நீ ஓபிஎஸ் என்ன பண்ணிருக்காப்பல, ஓபிஎஸ் மாறினா ஓபிஎஸ் கட்சிக்காரங்களா ஓட்டி போட்டுருவாங்க. அங்க ஊர் இருக்கான் ஓபிஎஸ் பொண்டாட்டியே ஓட்டு போடாது. மனசாட்சி இல்லாம ஒருத்தன் வேலையை பார்த்துட்டு காசு இருந்தா மக்கள் ஓட்டு போடுறோங்கிற மன நினைப்புல தாண்டா நீங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. காசு இருந்தா ஓட்டு போட்டுருவாங்க, காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, அது இன்னும் புழக்கத்துல இருக்குல்ல, அதனாலதான் எனக்கு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு ஒருத்தர் ஏய், வெளிப்படையா போய் அடகு there is வச்சுட்டு a- வந்துடுறாரு ப்ரோ. 4 சீட்டு வாங்கிட்டு 1 சீட்டு நம்ம சொந்த சின்னத்துல நிக்கிறேன், 3 சீட்டு உதயசூர்ல நிக்கிறேன் அப்படின்னு. ஹம், இதுக்கெல்லாம் நீ இதுக்கப்புறம் நீ நின்னு ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? வேஸ்ட். நீ நடமாடும் போனோம், அவ்வளவுதான். ஓபிஎஸ்ல இதுக்கப்புறம் நடமாடும் போனோம். நீ வாழ்றது ஒண்ணுதான், வாழாம இருக்கிறது ஒண்ணுதான். என்னைக்கு ஐடென்டிட்டியை அதிமுக அழிச்சிட்டு போனியோ அன்னைக்கே முடிஞ்சிச்சு. ஏய் பார்ட்டி எனக்கு முன்னே ஒன்னு தெரியல. கட்சி ஆரம்பிக்கிறீங்க, கட்சியில வாழ்றீங்க, கட்சியால வந்து எதுவும் பண்றீங்க. ஐடியாலஜின்னு ஒண்ணு இருக்காது. அதை பத்தி யாருக்காவது கொஞ்சமாவது இருக்காடா உங்களுக்கு எல்லாம்? ஐடியாலஜின்னு ஒண்ணு இருக்கு. எதுக்கு அந்த ஐடியாலஜி உருவாக்குறாங்க ஒரு பார்ட்டியில? கொள்கைன்னு எதுக்கு உருவாக்குறாங்க? அப்படின்னா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்கடா அந்த பாலிட்டிஷியன்ஸ்லாம். நான் எப்படி வேணா இருந்துப்பேன், காசு வச்சிருக்கேன், காசு 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 ஏய் செத்தா ஒரு ரூபா கூட வைக்க மாட்டானுங்கடா. அதை கூட எடுத்துட்டு தாண்டா புதைப்பாங்க. என்னடா காசு காசு? டேய் நான் என்ன தெரியுமா சொல்றேன், 100 நாள் கருணாநிதியா வாழ்றதுக்கு 1 நாள் தளபதியா வாங்கிட்டு போயிடலாம்டா. 1 நாள் விஜயா வாழ்ந்துட்டு போயிருங்கடா, 100 நாள் கருணாநிதியா வாழ்றதுக்கு. இதுக்கு மேல ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் சொல்ல முடியாதுடா. பிஜேபி கூட கூட்டணியை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல இன்னைக்கு நாங்க பெரிய இவன், பிஜேபிக்கு நாங்க தான் எதிர்க்கட்சி அப்படின்னு இப்ப இங்க தமிழ்நாடு விட்டுட்டு இருக்காங்க. டேய் சங்கீத் தாய்வழியை வளர்க்க விட்டதே நீதான்டா, நீதான்டா ஃபர்ஸ்ட் தாய்வழிங்க. சரி கூட இங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் அபியூஸ் வேணாம். பொலிட்டிக்கல்ல இங்க இருக்க நம்ம கீழே இருக்கிற பசங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நரேட்டிவ் இப்படிதான் செட் பண்ணுவானுங்கப்பா. நீ வந்து நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேசஸ் அப்பயோ நரேட்டிவ் இப்படிதான் செட் பண்ணானுங்க. நீ எல்லா டிபேட் சேனல்லயும் பாரு, போயிட்டு அதிமுகவோட ஓபிஎஸ்ஆ இல்லையா, ரெட்டலை கிடைக்குமா இல்லையா, இதான் பேசினானுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேசஸ பத்தி பேசவே இல்லை. எப்போ நேஷனல் மீடியா கவர் பண்ணிச்சோ அப்பதான் வந்தானுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நேத்து தான் அது ஏஎன்ஐ சொல்லுது, ரிப்போர்ட் சொல்லுது, செந்தில் பாலாஜி வந்து அந்த கரூர் ஸ்டாம்பேஜுக்கு சிபிஐ கொடுத்த இன்வெஸ்டிகேஷனை வாங்காம அலக்கடிச்சிருக்கேப்லன்ட்டு ஏஎன்ஐ போட்டதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கவங்கலாம் பேசுறான். இங்க இருக்கவங்க பேசக்கூட இல்லை அதை பத்தி. அப்படியே சைலண்டா நம்ம ஊர்ல ஒரு பாட்டிலாம் அந்த காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, குசு விட்டவங்க மாதிரி சைலண்டா இருக்கான்ற அந்த மாதிரி இருக்கான். டு பி வெரி ஷேம். நான் உண்மையா சொல்றேன், நான் ரொம்ப இன்னைக்குதான் நான் வாழ்க்கையில நான் அசிங்கப்படுறேன் அப்படின்னா, போன எலெக்ஷன்ல இந்த கரும்பு பிடிச்ச தாயொலி திமுக ஓட்டு போட்டா தாண்டா அசிங்கப்படுறடா. வாழ்க்கையில பண்ண பெரிய தப்புடா.
என்ன நானே செருப்பால அடிச்சுக்காத குறைதான். இவனுக்கு போய் ஓட்டு போட்டேனே, இவனுக்காக போய் பூத்துல வேலை செஞ்சேனேன்னு இருக்கு. ரவுடி பையனா வளர்த்து விட்டு கட்சி இன்னைக்கு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, தட்டி கேட்கறவங்க எல்லாம் அடிக்க உடைக்கிறது. ஏய் எத்தனை சமூக ஆர்வலர்களோட கொண்டு இருக்கானுங்க. இங்க மலை கொள்ளை அடிக்கிறாங்க, மணல் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனை வெட்டி கொள்றது. டேய் கள்ளச்சாராயம் காசுல 2 ஃபேமிலி, அது ஒரு பெரிய ஃபேமிலி, 2 பசங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. இந்த ஃபேமிலியில இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து கள்ளச்சாராயம் காசுறாங்கன்ட்டு. ஏய் அந்த 2 பசங்களை விட்டு கொண்டிருக்கானுங்கடா. ஒரு 1.5 இயர்ஸ் பேக் ரீகால் பண்றேன். எப்படிடா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த டீட்டெயில்ஸ் அவன்கிட்ட போச்சு? எப்படிடா அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பொண்ணோட சாஃப்ட்வேர் ரீக்கு கிளிச்சுன்னானுங்கடா. அப்படியே கேவலமா சாஃப்ட்வேர் கிளிச்சுன்னானுங்கடா. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளைம் எடுக்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன தெரியுமா, மேபி நடந்திருக்கலாம், ஆனா நாங்க இதுக்கு பொறுப்பு இல்லைன்னு தான் சொல்லுது. நீங்க பார்த்தா படிக்காத கூமுட்ட மாதிரி இருக்கா. சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனே பொறுப்பேற்றுச்சுன்னானுங்கடா. எங்க எடுத்து எவிடன்ஸ் எடுத்து போடுறானா போடுறான். இஃப் அப்படின்ற இஃப்னா என்னன்னு கேள்வி அவங்க கிட்ட. மேபி இருந்தது. என்ன அதுதான் கேக்குறது. இது எனக்கு இவனுங்களை நான் அதான் சொல்லுவேன். நான் வந்து நேத்து தான் இது மாதிரி கோவப்பட்டு நான் ஸ்பேஸ் போட்டு பேசுறேன். நான் வந்து அப்பவே ஃபீல் பண்ணது என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஐ ஃபீல் வெரி சேட். லைக் ஒரு பொண்ணு பைக்ல ஓடிக்கிட்டு இருக்க, அவன் ஃப்ரெண்டு ஓட்டிட்டு போறான். அப்போ அந்த பைக்கை எட்டி விட்டு அந்த பொண்ணை கீழே விழுந்தத பொண்ணை எடுத்துட்டு போய் ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க. அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் டோட்டலா அப்செட் ஆயிட்டேன். டெய்லி ஒரு நியூஸாடா, டெய்லி ஒரு நியூஸ். ஏடா இது என்ன டேய் உத்தரப்பிரதேஷ், இதெல்லாம் பீகார், அங்கதான்டா நடந்து நான் பார்த்திருக்கேன். தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கா. ஒர்த்தா பேசுறானா அதை பத்தி? ஒர்த்தா பேசுறான். ஒரு ஜேர்னலிஸ்ட் பேசுறானா சொல்லு. நீ ஜேர்னலிஸ்ட் படிச்சு வாழ்ந்தல, உனக்கு அதுல கொஞ்சமாவது உனக்கு இருக்கணும்ல. கொஞ்சம் சூடு சொரணம், உனக்கு நாயம் தர்மம் ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. ஏன் உன் வீட்டுல பொண்ணு எல்லாம் இல்லையா? உன் வீட்டுல பசங்களா இல்லையா? குழந்தைலாம் இல்லையா? அம்மா இல்லையா? பொண்டாட்டி இல்லையா? தங்கச்சி இல்லையா? இல்ல இருக்கும்ல, நேத்து பாப்பல. நெல்சன் முட்டு கொடுத்ததெல்லாம் பாத்தீங்களா? ஒரு நியூஸ் ரோட்ல ஆங்கரா இருந்துட்டு டேய் நீ எல்லாம் வந்து திமுக கார மாதிரி அங்க பேசிட்டு இருக்கடா, எனக்கு புரியல அங்க. இல்ல நெல்சன் என்ன தெரியுமா, நெல்சன் உன் பொண்டாட்டி அப்படிதான் ரோட்ல படுத்துக்கிட்டு இருக்கும்போது எவனா வந்து ரேப் பண்ணிட்டா பரவாயில்லையாடா? ப்ரோ வேணாம் ஏதோ வேணாம் ரோட்ல ஒரு ஆயாவும், ஏன் உன் பொண்டாட்டி ரோட்ல ப்ரோ படுத்திருந்தா ப்ரோ அப்படி ரேப் பண்ணிட்டா ஓகேவாடா ப்ரோ நெல்சன்? ப்ரோ வேணாம் தப்பா இருக்கு. யா கண்டிப்பா. வணக்கம். வேணாண்டாம்னா அந்த அளவு நடந்துக்கிறாங்கல்ல இவங்க, வெக்கம் கட்டவங்க மாதிரி. 2 வயசு குழந்தை, அடுத்து இஞ்சு குழந்தைய கூட இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட இது பண்ணுவாங்க இவங்க எல்லாம். அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. நம்ம என்னதான் பண்ண போறோம்? வாட் இஸ் கோயிங் ஆன் தமிழ்நாடு? நம்மளே நம்ம தான் கேட்டுக்கணும். மான்ஸ்டர் சொன்ன மாதிரி கேட்டு நம்ம எந்திரிச்சு ஒவ்வொரு கேள்வியை இல்லடா, கேட்டது. நான் ஒன்னே ஒண்ணு உங்க எல்லார்கிட்டயும் காமனா கேக்குறேன். நீ நீ சும்மா சொல்லு. எனக்கு நான் இப்படி இப்ப ஆர்ஷா பேசினா கூட வேணான்றீங்க. சரி ஓகே, அது டிவிக்கே உங்களை மாமு வளர்த்து அப்படிலாம் இல்ல மாமு. நீ கரெக்டா இந்த நாய்களுக்கு ஏத்தாப்புல நீ பேசிட்டு இருக்க. இதுல ஒன்னும் தப்பு இல்ல. அதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்ல. இல்ல. நான் இது எக்ஸாம்பிள் சொல்றேன். மான்ஸ்டர் நேத்து ஒருத்தன் அந்த இது இருக்குல்ல ஹாஸ்பிட்டல், மீன்ஸ் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ல வீடு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, அது பாத்தீங்களா? டிஎம்கே காரன் லைக் டேய் உங்களுக்கு என்ன கவர்மெண்டே உனக்கு வீடு கட்டி உனக்கு ஹாஸ்டல் மாதிரி ஏதாவது கட்டி கொடுத்துருக்கானுங்களா? எனக்கு புரியல. வீடு மாதிரி அவன் பக்காவா செட்டில் கட்டில போட்டு எல்லாத்தையும் போட்டு செட்ல காஹா ஜம்முன்னு கிராப்புலப்பா, ஜம்முன்னு. அதான் அது ஒரு ஸ்டவ்ல 2.5 கிரவுண்ட்ல வீடு சும்மா கவர்மெண்ட் சொத்துல கட்டி போட்டு ஜாலியாங்கிறப்பா. கோட்டாஸ் மாதிரி இருக்குல்ல. அம்மா டேய், பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா வழங்கப்படும் சொல்லி இன்னைக்கு நிறைய வீட்டை இடிச்சிருக்கான்டா திமுக காரன். நிறைய பேர் இல்ல ஆமா, அந்த வீட்டுக்கு போய் ப்ராமிஸ் பண்ண வீடுங்களாம் இருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷனும் கொடுக்காம கூட்டு போய் காசா கிராண்டு. அப்புறம் இன்னொன்னு அவங்களோட ஒன்று இருக்குமே, அது என்னது? ஆளுநே அது என்ன இடம்னா சகுப்பு நிலம். அது என்ன இடம்னா மார்ஷ்லேண்ட். மார்ஷ்லேண்ட் இல்ல அது ஏரியாடா. பள்ளிக்கரணை ஒரு லேண்ட ஸ்கேம் பண்ணி அங்க போட்டு கொடுத்தானுங்க பாரு, அப்ரூவல் கொடுத்தானுங்க பாரு ஒரே நாள். பள்ளிக்கரணையில இருக்க ராம்சார் இடம் பிரிகேடுன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு லைக் இப்போ கோர்ட்ல ஸ்டே ஆர்டர்ல பிரிகேட் பெரிய குரூப் இதுல கர்நாடகால
அவங்க இஸ் வெரி பிக்கஸ்ட் குரூப் பிரிகேட் குரூப். அப்பா அவன் யாராவனா இருக்கட்டும்ப்பா. அதுக்கு லேண்ட் ஒண்ணும் இல்ல எப்படிப்பா அந்த இடத்துக்கு நீ லேண்ட் கொடுத்த, இடம் கொடுத்தா, நீ எப்படிப்பா அப்ரூவல் கொடுத்த? சரி ஒண்ணும் இல்ல ப்ரோ. போன மாசம் இது ஒருத்தன் ஏடிஎம்கேல இருந்து வந்து டிஎம்கேல சேர்த்து விட்டாங்களே, அவனுக்கு இவனுங்களே தான் டிவிஎஸ்சி இது அறப்போரை கஷ்டப்பட்டு போராடி ஒரு கேஸ் போட வச்சு இவனுங்களே கேஸ் டிவிஎஸ்சி வச்சு போட்டிருக்கானுங்க. அவனை கட்சியில சேர்த்துக்கிறானுங்க. எனக்கு புரியல. நீ நான் மானகெட்டவன், திமுக ஒரு மானகெட்ட கட்சி. நாங்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். மானகெட்டவன் மானகெட்ட கட்சி ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தா தப்பே கிடையாது. மான்ஸ்டர் இது கூட பரவாயில்ல மான்ஸ்டர். வெளியூர்ல இருந்து நிறைய ஃபண்ட் வருது மான்ஸ்டர். இந்த கட்சிக்கு பெரிய பெரிய முதல்ல எல்லாம் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. இவனுங்க காசு தான்டா. டேய் வெளியூருக்கு ஃபண்ட், வெளியூர்ல இருந்து ஃபண்ட், டேய் அதுவே இவனுங்க காசு தான்டா. அது போக ஒரு சில திமுக பக்தர்கள் நிறைய ஃபண்ட் குடுக்குறானுங்கப்பா. அவங்க எல்லாம் ஒண்ணும் கொடுக்கறது இல்ல. அவனுங்க புடுங்கி தின்னாதான் சரி. படத்தை அந்த மாதிரி பண்றாங்கப்பா. ஒண்ணும் வேணா ஜெகத் ரசிகன் யாருன்னு சொல்லிட்டு போடு, டைப் பண்ணு. எஃப்எம்இ ஃபைன்ஸ் ஆன் ஜெகத் ரசிகன் போடு. ஒருத்தனுக்கு வந்து ஃபைன் போடுறாங்க அப்படின்னா எவ்வளவு ஃபைன் போடலாம்? ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போமே, ஒரு கோடி 5 கோடி ஃபைனு, 4 கோடி, ஒரு 10 கோடி ஃபைன். மான்ஸ்டர் இந்த நியூஸ் தெரியுமா? ஒருத்தனுக்கு 900 மான்ஸ்டர் திருச்சி 2 பேர் ஸ்பாட் அவுட் தெரியுமா உனக்கு? ஒருத்தனுக்கு 1000 கோடி ஃபைன் போட்டிருக்கானுங்கன்னா அப்ப அவன் எவ்வளவு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாத்து. இது ஒரு எம்பி ஜெகத் ரசிகன், அவ்வளவுதான். ஜெகத் ரசிகன் வந்து ஆல்ரெடி இடி கிட்ட நிறைய கேசஸ் இருக்கு. நீ ஜெகத் ரசிகனுக்கு எஃப்எம்பி எவ்வளவு ஃபைன் போட்டிருக்கு, எஃப்எம்பி ஃபைன் எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு கேள்வி போய் பாரு, ஆன்லைன்லயே பாரு. 1000 கோடி ஃபைன் ஒருத்தனுங்கன்னா அவன் எவ்வளவு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு அதர் கண்ட்ரில. இவனுங்க எல்லாம் நம்மளுக்கு வந்து உபதேசத்தையும் அறிவுரையும் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. டேய் அறிவாலயத்திலே அறிவுனா என்னன்னே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி புள்ள அம்மா பொண்ணு இதெல்லாம் அது கூட தானே வாழ்றீங்க, அவங்க கூட தானே வாழ்றீங்க. இன்னைக்கு நடந்த கேசஸ பத்தி தட்டி கேட்கனாலும் பரவாயில்ல, இந்த கட்சியில ஏன் இப்படி நடக்குதுன்னாவது பேசுங்கடா. அப்படியாவது மனசாட்சி உங்களுக்கு இருக்கானாவது பாத்துக்கிறோம். சொசைட்டில ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னாவது பேசுங்கடா, அதையாவது பேசுங்கடா. தப்பு நீங்க பண்ணுன்னு பேச மாட்டீங்க, ஏன் அப்படி நடக்குதுனாவது பேசுங்கடா. கண்டுக்காம காதல வாங்காம இருக்கீங்கடா. டேய் மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு எல்லாம்? மனசாட்சி மான்ஸ்டர் 2 வயசு குழந்தைலாம் உச்சகட்டம் மான்ஸ்டர். இதெல்லாம் டாப் ஆஃப் அது பண்ணதே திமுக த பாயிண்ட் மான்ஸ்டர். இதெல்லாம் உச்சகட்டம். பாப்போம் அது எப்போ பிளாஸ்ட் ஆகுதுன்னு பாப்போம். இட் ஷுட் பி பிளாஸ்ட் ஆகும் பாப்போம். நம்ம பிளாஸ்ட் பண்ணாதான் பிளாஸ்ட் ஆகும். வெடிய ரோட்ல வச்சுட்டு வேடிக்கை பார்க்க கூடாது, அதை போய் கங்கு வச்சு பத்த வச்சாதான் வெடிக்கும். அது மாதிரி நம்ம வெடிக்க வைக்கணும். என்ன இல்ல அதான் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்களே அப்பா, இந்த மாதிரி வச்சு எச்சா ஜேர்னலிஸ்ட் எல்லாம் நான் பார்த்ததே கிடையாது எந்த இதுலயும். லைக் அங்கெல்லாம் இவன் இருப்பான்ல, யாரு நேஷன் வாண்டனும், அவன் பேர் என்ன, அவன் கூட இப்ப கொஞ்சம் திருந்தி ஏதோ கொஞ்சம் அகைன்ஸ்டா பேசுறான். அந்த நேஷன் வாண்டனும் அந்த பைத்தியக்காரன் இருக்கான்ல, அவனை கம்பேர் பண்ணுவான். அவனை விட மீடியால எவனுமே நம்பாத வேஸ்ட் ஆஃப் டைம். ஆமா, மோசமான ஜேர்னலிஸ்டா தமிழ்நாட்டுல உருவாக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு. அவனை விட மோசமான ஜேர்னலிஸ்டம்லாம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல கிரிமினல்ஸ் எல்லாமே கிரிமினல்ஸ். திமுக அக்கா கிரிமினல்ஸ் எல்லாமே. சட்ட ஒழுங்கு இது 2 பேரும் இறந்தாங்களே, இதானாங்களே, அதை பத்தி கேட்டா அதை பத்தி நான் ஏன் பேசணும்? அதுக்கு எனக்கு கருத்து கிடையாது. எனக்கு டிவிகேல வந்து எவனா ஒருத்த வந்துட்டு மயங்கி விழுந்தானா, ஐயோ அங்க பாருங்க ஒருத்த மயங்கி விழுட்டான், ஐயோ இறக்கம் இல்லையா, இது இல்லையா, அது இல்லையான்னு சொல்லிட்டு வந்துடுறது. ஒருத்தன் வந்தான்ல மதுரை மாநாடுக்கு, அவன் பேர் என்ன, பைப்பு மூடிட்டு, அவன் பேர் நல்ல பேரு முஸ்லீம். அவனெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அம்மிக்கிட்டு தண்ணி அவனை எலெக்ஷன் முடிஞ்சு பாத்துக்கலாம். இவரு நேற்று மாநாட்டுல இவனுங்க பண்ண அட்ராசிட்டில வந்தது மட்டும் நான் சொல்றேன். குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஒரு கர்ப்பிணி பொண்ண மாநாடுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஊர்ல டிராவல் பண்ணும்போது இடிச்சுட்டு கொண்டு விட்டு போயிட்டானுங்க. மாநாட்டுல குடிச்சிட்டு வண்டி ஓட்டி வேனை கவுத்தானுங்க. மாநாட்டுக்கு போறப்போ குடிச்சிட்டு வண்டி ஓட்டி மாடை இடிச்சு சாவடிச்சானுங்க. மாநாட்டுல குடிச்சிட்டு கத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு உபதேசம் அறிவுரை சொல்றப்போ செருப்பு தூக்கின்னு வாயிலே கவம் விட்டு அடிக்கணும் போல இருக்கு எங்களுக்கு.
ஏய் நாயே எங்களுக்கு சொல்றியே, அதுக்கு முன்னாடி நீ முழுங்கா நாயே அப்படின்னு கேட்கறது. நான் ஒன்னே ஒன்று தான்டா ஃபைனலாக சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ரொம்ப நாள் பேசிட்டேன். சரி, மக்கள் இதுக்கான பதில் சொல்லுவாங்க. ஆனா மக்கள் கிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் எடுத்துட்டு போற கட்டத்துல தான் நீ இருக்க, நீயே நானும் இருக்கோம். அங்க பாரு, நியூஸ் மீடியா எவனும் எடுத்துட்டு போக மாட்டான், எவனும் இதை பத்தி பேச மாட்டான். எல்லாம் ஒரே குட்டையில ஒரு மட்டும் தான். திமுக கிட்ட காசை வாங்கிட்டு லக்ஸுரியஸ் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஓகேவா? அவனுக்கு நல்லா தெரியும் திமுக கிட்ட அவ்வளவு காசு இருக்குன்ட்டு. டீலிங்க போட்டு கான்ட்ராக்ட போட்டு காசை வாங்கி சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. கஷ்டப்படுறது நம்ம. நீயும் நானும் தான் இன்னைக்கு அந்த வேலையை பார்க்கணும். ஜேர்னலிசமா அட்லீஸ்ட் அவனுக்கு பார்க்காத வேலையை இன்னைக்கு நீ பண்ணு, ஷேர் பண்ணு, பேசு. இன்னைக்கு உட்காந்து டிபேட் பண்ணணும் விமன் சேஃப்டியை பத்தி. நீயும் உட்காந்து அவன் நெரட்டிவ் பேசிட்டு இருந்தனா நம்ம அவனோட முட்டாள்றான், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஸோ முடிச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்றேன். வேக்கப், அவ்வளவுதான். முடிச்சுக்கோ, தெளிஞ்சுப்போ, அவ்வளவுதான். தெரிஞ்சாலும் நீங்க இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் டிசைட் யூ வாண்ட் டு பி டிசைட் யுவர் லைஃப், அவ்வளவுதான். நம்ம அவங்க லைஃப அவங்க தமிழ்நாட்டுல எப்படி வாழும் நம்ம தான் டிசைட் பண்ணோம். நம்ம வீட்டுல மட்டும் எல்லாம் நிறைஞ்சிருக்கணும்னு நினைக்க கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாதான் நம்ம நாடு கொஞ்சம் வளர்ச்சி நோக்கி போவோம். அவ்வளவுதான், தட்ஸ் இட். ரேப் பண்ணிட்டேனா சரி போ, அந்த நியூஸ் போனா போகுது அப்படின்னு நம்ம விட்டுட்டு போறதுக்கு தப்பு. அது நம்ம பேச ஆரம்பிக்கணும். இப்போ பேசினாதான் இந்த அரசியல்வாதிலாம் ட்ரௌசர் கலர் ஒவ்வொருத்தவனுக்கும் பசங்களாம் கொஞ்சம் இதாகிட்டாங்க. நம்மளும் கொஞ்சம் நிறைய பண்ணணும். ஒன்று ரெண்டு விஷயங்கள்லாம் நம்ம வேற ஆல்சோ நம்மளும் ஒரு போலீஸ் மேலே வச்சுக்கோங்களேன். ஏதாவது தப்பு நடந்தால் நம்ம தட்டி கேட்க ட்ரை பண்ண பார்க்கணும். மேக்ஸிமம் மான்சர் சொன்ன மாதிரி அதெல்லாம் ட்ரை பண்ணணும். வி வாண்ட் டு டூ நெக்ஸ்ட் வருங்காலத்துக்கு நம்ம இதெல்லாம் பண்ணாதான் நம்ம நாடு வந்து நல்லபடியா அடுத்து வருங்காலத்து பசங்களுக்கு நல்லபடியா கையில கொடுத்துட்டு போக முடியும். இல்லாட்டி இந்த மறுபடியும் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கொலை கற்பழிப்பு, இந்த ஜாதி சண்டை, அது இது லொட்டு டோஸுக்கு. இன்னும் நம்ம எங்க இருக்கோம்? நம்ம 20s போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபியூச்சர் நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்பயே இது நடந்துட்டு இருக்குன்னா அது என்ன? இது என்ன நாடு இது? கேட்கிறேன், தெரியாம கேட்கிறேன். விஜயன் பேசுங்க. விஜயன் ரொம்ப தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. இது நம்ம பேசுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நம்ம பண்றது. அது நம்மளோட கோபமும் நியாயமானது தான். இது அவங்க பேசாம மறைக்கிறது அநியாயம். அது ரொம்ப ரொம்ப மனசாட்சி இல்லாத ஒரு மனுஷன் பண்றது. அவங்க என்ன காரணத்தினால பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகும் ஒரு நாள் எல்லாம். ஒரு நாள் மனசாட்சி கழட்டி வச்சு தான் எல்லாரும் நம்ம ஊர்ல ஜேர்னலிஸ்ட்ன்ற பேர்ல ஏமாத்திட்டு இருக்காங்க. அது நமக்கு கிளீனா தெரியுது. அடுத்த 10 years வருவாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னு நமக்கு அப்போ தெரியும். அப்போ நம்ம பார்ப்போம். தடிக்கு விழுந்தா தும்பனா கூட வருவானுங்க அடுத்த 10 years. அப்போ வந்து அவங்கள வச்சுக்கலாம். அது ஒண்ணு. இது வந்து இப்படியே நம்ம போச்சுன்னா எங்க போவோம்னா இதுக்கு ஒரு எண்டு கிடையாது. இது வந்து எப்படின்னா கேங் மெம்பர் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகும், அடுத்தடுத்து போவோம். இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து இதுக்கு வந்து ஒரு முடிவு இல்லாத மாதிரி ஆகும். எப்படின்னா இது கண்ட்ரோல் பண்ணாம விட்டோம்னா இது ஆட் ஆகிட்டே இருக்கும். இன்னொன்று இதுக்கான எல்லா இதுவுமே வச்சிருக்காங்க. இப்போ கஞ்சா இருக்கு, ட்ரக்ஸ், அதாவது கஞ்சா இருக்கு, பிளஸ் ஆல்கஹால் இருக்கா. ஸோ ஃப்ரீயா விட்டுருக்காங்க சொசைட்டில. அதனால என்னன்னா இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு இந்த ட்ரெண்டு. இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர்லாம் அழகா அசால்ட்டா விட்டுட்டு யாருக்கும் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அதாவது எனக்கு நாங்கள் கண்டுக்க மாட்டோம், நியூஸ் போட மாட்டோம், மக்களுக்கு தெரியாம நாங்கள் பார்த்து போனோம் அப்படியே விட்டா அடுத்து யார் வீட்டுல நடக்கும்னு தெரியாது. ஏற்கனவே கொஞ்சம் அன்சேஃப் தான். இவங்க பீரியடே வந்து எப்பயுமே ரவுடிசம்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா இந்த வாட்டி என்னன்னா ரவுடிசத்தை தாண்டி உமன் சேஃப்டி ரொம்ப ரொம்ப கொஸ்டினபிளா ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டே இவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்ச நாச்சும் கண்ட்ரோல் பண்ணிடணும். அதாவது போலீஸை கொஞ்சம் இந்த மாதிரினாச்சும் கண்ட்ரோல் எடுங்க, மெஷர் எடுங்கன்னு சொல்லி பண்ணியிருந்தா நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கும். இவங்க எங்க போய் நின்னானுங்கன்னா உத்தரப்பிரதேஷோட கம்பேர் பண்ணி நின்னாங்க. அந்த டைரக்டா எவனா திமுக காரன் சொல்ல மாட்டான். அதுதான் வைத்தறிச்சல். அவங்க பேச வேண்டியதுதான் இந்த சார்பு இந்த கூட்டணியில இருக்கவங்கலாம் மவுத் பீஸ் மாதிரி பேசி அவங்களுக்கு முட்டு கொடுக்குற வேலையை பண்ணாங்கல்ல உத்தரப்பிரதேச. இந்த சர்மிளா தான் அவங்க எல்லாம் உத்தரப்பிரதேச பாரு அப்படின்னு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பானது. அதுவும் ஒரு லேடியா இருக்கிறாங்க, அவங்களாம் ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு மனுஷன் தான். அதெல்லாம் அவங்க எல்லாம் பண்ற வேலைய என்னால இப்ப எங்க போய் நிக்குது பாருங்க. அவங்க நிக்குதுன்னு கூட இல்ல, நின்றா கூட பிரச்சனை கிடையாது. இதோட தொடரும் மேல மேல போயிட்டே தான் இருக்குன்ற மாதிரி தான் இவங்க பண்றதுக்கு எல்லாம் இருக்கு. எந்த ஆக்ஷனுமே வந்து ஒரு சரிப்பா இதோட கொஞ்சம் கண்ட்ரோலாகவும் நம்ம கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு எதனா நமக்கு இருக்கா? ஒரு என்னதான் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு கேட்டா வந்து இந்த உடன்பிறப்புகள்லாம் கூச்ச சுபாவமே இல்லாம வந்து சொல்லுவாங்க, நாங்க கைது பண்ணிட்டோம், அவங்க கட்சியில இருந்து தூக்கிட்டோம்ட்டு. இதெல்லாம் வந்து ஒரு 40 வருஷம் முன்னாடி என் அப்பாவை ஏமாத்தின்னு இருந்தேன், என் தாத்தாவை ஏமாத்தின்னு இருந்தேன், என்னையும் அதே மாதிரி நீ ஏமாத்தி முட்டாளா நினைக்கிற பத்தியா?
அதெல்லாம் வந்து கேவலத்தின் உச்சம்தான். அவங்களோட ஆட்சியெல்லாம் இந்த வருஷம் இதுக்கு மேல இவங்க வந்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது. அதாவது நீ வா, நல்ல கட்சியா வா, ஒரு டீசெண்டான பாலிடிக்ஸ் பண்ணு, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினை. மக்களை வந்து ஒரு இந்த என்னன்னா ஒரு என்ன சொல்ற ஒரு ஓட் மிஷின் மாதிரி இந்த பிஜேபி காரன் எப்படி இந்த சாமி பக்தியை வச்சு வடநாட்டுல ஓட்டுறானோ, இந்து முஸ்லீம் பிரச்சனை வச்சு ஓட்டுறானோ, இந்த மாதிரி நிறைய டைவர்ஷன் இங்க இருக்குது. அவன் ஒரே ஒரு டைவர்ஷன் தான் அவன் வச்சிருக்கான், செப்பரேட் பண்ணி. இங்க தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட செப்பரேட் வச்சு காஸ்ட் ஏகப்பட்டது பண்ணியிருக்காங்க. டிஎம்கே சங்கம் மூலியமா ஒரு பிரிவினை, காஸ்ட் மூலியமா ஒரு பிரிவினை, ஏகப்பட்ட பிரிவினையை வச்சு இவனுங்க நல்லா ஒப்பேத்தி நல்லா குளிர் காஞ்சவனுங்க. இந்த வாட்டி வந்து சரியான அடி வாங்கி அடுத்து அண்ணன் வந்து இதெல்லாம் ரீஃபார்ம் பண்றதுக்குள்ள அப்பதான் தெரியும். அதுக்கப்புறமே தான் நம்ம வந்து தமிழ்நாடு கொஞ்சம் நாச்சும் சந்தோஷமா ஓரளவுக்கு ப்ராக்ரெசிவா இருக்கலாம். ஏன்னா மற்ற கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ் ஸ்டேட்ல இருக்காங்க. அதாவது இப்போ சைனா வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ எவ்வளவு மன உளைச்சல் ஆகிட்டே இருக்குல்ல. அவங்க எல்லாம் பார்த்தா அவங்க வீடியோஸ், அதாவது ஃபேக் ப்ராப்பகண்டா வீடியோலாம் இல்லை, நார்மலா ஒருத்தர் இந்த அந்த கேண்டிடான வீடியோலாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தா வந்து அவங்க பார்க்கும்போது நல்லா இருக்குடா, லைஃபே நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கும், உள்ள போன பிரச்சனைகள் இருக்கும் தான். ஆனா இந்த அளவுக்குலாம் உட்காந்து நம்ம அழுகுற மாதிரி, இந்த லைஃப்ல வந்து நம்ம த்ரெட்டன் எப்போ நடக்கும், எவன் என்ன பண்ணுவான், அந்த மாதிரிலாம் இல்லை. நார்மலா இருக்கு. கொஞ்சம் ஒரு ப்ராசஸ் இருக்கு எல்லாத்துக்கும். மக்கள் வந்து ஒரு இயல்பா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, கொஞ்சம் நல்லா. அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இதெல்லாம் நமக்கு இப்ப இப்படி ஆகிட்டு போயிட்டாங்க. இவங்க எந்த ரேஞ்சுக்கு கூட்டு போயிட்டாங்கன்னா நம்மளாம் அந்த மாதிரி எப்படா இருப்போன்ற மாதிரி இவங்க கொண்டு போயிட்டானுங்க. நல்லா இருந்த நாடு இது நம்ம ஊரு. இப்ப இவங்க வந்து இப்படி கும்மாளம் அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு காலமும் இவனெல்லாம் மன்னிக்க கூடாது. இவங்க பண்ற, அதாவது ஒரு கொலை பண்றவன், ஒரு குற்றம் பண்றவனை தாண்டி அவனுக்கு உடந்தையா இருக்கானுங்கல்ல, உண்மையை அதாவது பிரச்சனை வரும்போது அவனை காட்டி கொடுக்காத போது, அவனை கேள்வி கேட்காத போது, அந்த தட்டி கேட்காத போது, இவனுங்கெல்லாம் தான் முக்கியமான பெருங்குற்றவாளிங்க. அவனோட சேர்ந்து இவனுங்க தான் பெருங்குற்றவாளிங்க. இவங்களெல்லாம் தான் நம்ம மன்னிக்க கூடாது. எனக்குலாம் டைம் இருந்ததுன்னா நான் ரிசர்ச் பேப்பரே உட்காந்து ஒரு டீமை செட் பண்ணி ரிசர்ச் பேப்பரே இப்போ லாஸ்ட் 5 years நடந்ததை ரிசர்ச் பேப்பரை வச்சு அதை பேஸ் பண்ணி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வீடியோ, 2 மணி நேரம் ஒரு படமே எடுக்கலாம் பண்ணி இவங்களெல்லாம் வச்சு நார கிளி. அதாவது என்ன சொல்றதுன்னா, அதை பார்த்தா வந்து நம்ம டிஎம்கேவே வெறுத்துற மாதிரி பண்ணிடலாம். அது மாதிரிலாம் இருக்கு இவங்க பண்றது. நம்ம நமக்கு வந்து கமிட்மெண்ட் வேற வேற இருக்கிறதுனால இவங்க இந்த நம்மளோட வீக்னஸை இவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. அதுவும் இல்லாம நம்மள பயம் போத்தி ஒரு ஃபியர்லயே மெயின்டைன் பண்ணிக்கிறானுங்க. வேற எதனா நம்ம கேள்வி கேட்டா நம்ம எந்திரிச்சு நின்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள வந்து எதனா ஒண்ணு மடக்கிறது. அதுக்குதான் இப்ப பாத்தீங்கன்னா யாருமே வந்து பெருசா வாய்ஸ் அவுட் பண்ணா ஒரு சேனலை முடக்கிறதுல இருந்து எல்லாரையும் முடக்கிறதுலே தான் இவங்க இருக்காங்க. இப்படி ஒரு அரசியலை உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தா? அது அரசியல் நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு தான் எனக்கும் புரியல. அதுக்கு வர சப்போர்ட்டரா இந்த திமுக காரங்கெல்லாம் இருக்காங்க, மனசாட்சியை வித்துட்டு இருக்காங்க. அது எங்க போய் முடியும்ன்றதுதான் தெரியல. இன்னும் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் அதிகப்படியா ஒரு 3 மாசம் உங்க ஆட்டத்தை ஆடுங்க. எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்ச உடனே உங்களோட ஆட்டம் கொஞ்சம் கம்மி ஆகணும். ஆனா இந்த வாட்டி நீங்க போன வாட்டி பண்ண மாதிரிலாம் பண்ண முடியாது. நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோம். எல்லாத்தையும் எடுத்து வீடியோ எடுத்து யார் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணமோ பண்ணிட்டு இருப்போம். ஆட்டத்தை கொஞ்சம் கம்மி தான் பண்ணுவாங்க இந்த வாட்டி, பார்ப்போம். ஆனா ரொம்ப ஆட்டாங்க, ரொம்ப ஆடுறாங்க. அதுக்கு ஒரு விஜயன் உச்சகட்டமா ஆடிட்டு இருக்காங்க. விஜயன் தமிழ்நாடே என்னோடது மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. அது இந்த வருஷம் ரொம்ப உச்சகட்டம். அந்த மைண்ட் செட்ல தான் ப்ரோ எப்பயுமே இருக்காங்க. தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்கு, அவங்க சொத்துன்ற மாதிரி இருக்கிறதுனால தான். அதாவது அந்த ஒரு ஊர்லயே வந்து கன்னியாகுமரி சைட்ல நம்ம பாக்குறோம்ல, ஒரு மலையை கொடையறதுக்கு தாண்டி அங்க இருக்க மக்களே வாழ முடியாத மாதிரி பாம் வச்சு வீடெல்லாம் டேமேஜ். அவங்க மைண்ட் செட்டே அப்படிதான் இருந்தது ஒரு பீரியட்ல. லேண்ட் எல்லாம் இவங்க திருடி இருக்கானுங்க. இல்ல நமக்கு தான் விஷயம் தெரியாம ஒரு சில பேருக்கு இருந்திருக்கு. லேண்டு யாருன்னா ஒரு நிலத்தை திருட முடியுமா? இவங்க திருடுவாங்க ப்ரோ. இவங்க டபுள் டாக்குமெண்ட் எல்லாம் எந்த நாட்டுலனாச்சும் இருக்குமா? டபுள் டாக்குமெண்ட் கான்செப்ட்லாம் இவனை புதுசா கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டு நாட்டையே நாசம் பண்ணிட்டு, ஆனா பேசுற பேச்ச பாருங்க, தமிழ்நாட்டை சொர்க்க பூமி ஆக்கிட்ட மாதிரி பண்ணுவானுங்க. மூர்த்தி இருக்காரு பாரு, மூர்த்தி எம்எல்ஏ, மூர்த்தி எம்பி. இது அவர் எவ்வளவு சம்பாதிச்சார் தெரியுமா? எல்லாரும் சம்பாதிக்கிறான் ப்ரோ. கவுன்சில் இவனுங்க 100-200 விஜயன் 1000-2000 he going belongs 3000 கோடி பக்கம் போயிட்டு இருக்காரு. அவ்வளவு சம்பாதிச்சிட்டாரு நம்ம தமிழ்நாட்டுல. அப்ப நம்மளாம் விரல் சும்பி லாலிபப் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்மளாம் லாலிபப் சாப்பிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கோமா? இல்ல கேக்குறேன், ஒரு அமைச்சர் வந்து 1000 கோடி 1500 கோடி சம்பாதிக்கிறானா, இப்ப நம்மளால ஏன் நம்ம நாட்டுல சம்பாதிக்க முடியல? நல்லது பண்ணி ஏன் சம்பாதிக்க முடியல? இவ்வளவு கேடு அவங்க வந்து நாங்க தான் நிக்கிறாங்க, நம்மளால ஏன் பண்ண முடியல?
நம்ம நாட்டுக்குள்ள. அதை யாராவது யோசிக்கிறீங்களா? அதுதான் என்னோட ப்ரோ கேள்வியாவும் இருக்கும். ஒண்ணுமே கிடையாது. ஆ? ஒரே ஒரே ஒரு நிமிஷம். நான் வேற யாரோ ப்ரோ ஒரே பேசணும்னு நிமிஷம் நினைச்சாங்க. ஒரே நான் இந்த நிமிஷம் டாபிக் ஒரு 5 மினிட்ஸ் மான்ஸ்டர் சொன்னதை ஒரு பேஸ் 5 பண்ணி எனக்கு நிறைய நாள் அந்த யோசனை இருக்கு. ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. விஜயன் ப்ரோ என்னன்னா ஒரே நிமிஷம் விஜயன் ப்ரோ ஒரே நிமிஷம் கண்டினியூ பண்ணிக்கோங்க இருங்க. நான் 5 மினிட்ஸ்ல க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு போகணும். ஸோ நீங்க அது வரைக்கும் பேசிங்க. ஓகே சரி வாங்க, நான் ஸ்பேஸ் போடுறேன். வாங்க என் ஸ்பேஸ்க்கு வாங்க செஃப்.